சிவனே போற்றி, ஆண்டவர்க்கும் இறைவா போற்றி. கற்பக விநாயகம் பஜே கணபதே தேவசேனாகாந்த ஸ்மரணே சுப்பிரமணியவ சிவஹிதம்பரவ சிவகாம்யே ஜெகதம்பிகே ஷாமலா சாரதா பீட நிலையே ஜெகதம்பிகே ஜானகீகாந்த ஸ்மரணே ராம ராம ஜீவன ஸ்மரணோ ராம ராம. ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா, செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி, அம்பிகா திருவடிகள் போற்றி போற்றி, அம்பிகா திருவடிகள் போற்றி போற்றி, சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி, சமஸ்த பரிவார தேவதா திருவடிகள் போற்றி போற்றி. ஆன்மீக செல்வர்களே, எல்லாம் வல்ல இறைவன் திருவருளாலும் குருவருளாலும் கருணையே உருவான கண்கண்ட தெய்வமாக நம்மளுடைய குலத்தை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய கீழப்புலியூர் கால்கரை கிராமத்திலே விட்டிருந்து வேண்டுவோருக்கு வேண்டியதை எல்லாம் அருள்வாளித்து வரும் சுடலமாட சுவாமி, பேச்சி அம்பிகை, இசக்கி அம்பிகை, முண்டசுவாமி போன்ற எல்லா தெய்வங்களுடைய தனிப்பெரும் கருணையினாலும் நமது திருக்கோவிலுடைய திருக்குடமுழக்கு நன்னீராட்டு கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா மிக கோலாகலமாக மங்கள இசையுடன் தொடங்கப்பட்டு தற்போது முழு முதற்கண் கடவுளான விநாயகர் பெருமானை துதிக்கும் வண்ணமாக விநாயகர் வழிபாடு முதல் ஆரம்பமாக இருக்கிறது. வந்த வினையும் வரக்கூடிய வினையும் வேறிருக்கக்கூடியவர் விநாயகர் பெருமான். 30 முக்கோடி தேவர்களும் கூட விநாயகரை வணங்கினான் எந்த காரியத்தையும் தொடங்குவதாக புராணங்களிலே சான்றோ பெருமக்கள் எல்லாம் கூறியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட விநாயகர் வழிபாடோடு இந்த வழிபாடானது, இந்த பூஜைகளானது ஆரம்பமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எம்பெருமானிடத்திலே ஆலயத்தினுடைய திருப்பணிக்காக பாலாலயம் செய்து வைத்திருந்த எல்லா தெய்வங்களிடத்திலேயும் சென்று தேவதா அனுஜ்ஞை என்று சொல்லக்கூடிய வகையிலான அனுமதி பெறும் கும்பாபிஷேகத்திற்காக அனுமதி பெறும் நிகழ்ச்சியாக அனுஜ்ஞை பூஜையானது நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் காலை நிகழ்ச்சியாக வந்த வினையும் வரக்கூடிய வினையும் வேறிருக்க வல்ல விநாயகர் பெருமானை வேண்டி கணபதி ஹோமம், பில்லி சூன்யம், ஆபிசாரம், கந்திருஷ்டி முதலான தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக மகா சுதர்சன யாகமானது நடைபெற இருக்கிறது. பெருமாளுடைய வலதுகையில் இருக்கக்கூடிய சக்கரத்திற்கு சுதர்சன சக்கரம் என்று பொருள். அந்த சக்கர தாழ்வாரை வேண்டி மகா சுதர்சன யாக வேள்வியும் அனைவரது இல்லத்திலும் எல்லா விதமான தரித்திரங்களும் நீங்கி எடுக்க எடுக்க அள்ளள்ள குறையாத செல்வத்தை குபேர செல்வம் என்பார்கள். அந்த குபேர செல்வத்தை வேண்டி மகாலட்சுமி பூஜையுடன் தனாகர்ஷண குபேரலட்சுமி யாகமானது நடைபெற இருக்கிறது. என்றென்றும் 16 என்று மார்க்கண்டேயருக்கு சிவபெருமான் அருளி செய்தாரோ அதே போல நீண்ட ஆயுளை வேண்டி மகா மிருத்யுஞ்சய வேள்வியும் அனைவரது ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய நவக்கிரக தோஷங்களை களைவதற்காக நிவர்த்தி செய்வதற்காக நவக்கிரக வேள்வியும் ஆலயத்திலே இன்றைய தினம் காலை நிகழ்ச்சியாக பூர்வாங்க கிரியை என்று சொல்லக்கூடிய வகையிலான இன்று காலை முதல் ஆரம்பித்து மதியம் வரையிலே நடைபெற இருக்கிறது. ஆலயம் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவம் நன்று என்றெல்லாம் சான்றோ பெருமக்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். ஆலயம் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்றார்கள். காரணம், ஒரு ஆலயம்தான் அந்த கிராமத்தை வாழ வைக்கும். வாழ்வாங்கு நம்மை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய தெய்வமாக சுடலமாட சுவாமி, பேச்சி அம்பிகை, இசக்கி அம்பிகை, முண்டசுவாமி போன்ற தெய்வங்கள் எல்லாம் நம்மளுடைய குலத்தை எல்லாம் வாழடியாக வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்பேற்பட்ட தெய்வங்களுக்கு ஒரு திருப்பணிகளை மிக உயர்ந்த முறையிலே, சிறந்த முறையிலே நடைபெற்று அதற்கு குடமுழுக்கும் நாம் செய்ய போகிறோம் என்பது இப்பிறவியிலும் மட்டுமல்ல, நம்மளுடைய 21 தலைமுறையிலே செய்த புண்ணியத்தினாலே இந்த வழிபாட்டை நடத்தப் போகிறோம். இந்த கும்பாபிஷேகத்தை நாம் காணப்போகிறோம். அப்பேற்பட்ட மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா என்றார்கள். இதற்கு மேலே பெரிய பரிகாரமோ பெரும் சாந்தியோ எதுவும் கிடையாது. அப்பேற்பட்ட கிட்டத்தட்ட 3336 விதமான சடங்குகளை நிறைவேற்றி
செய்யக்கூடியதாக இந்த கும்பாபிஷேகமானது அமையப்பெறுகிறது. ஒவ்வொரு பூஜைகளும் மக்களுக்காக அனைவருக்காகவும் செய்ய இருக்கிறார்கள். சான்றோர் பெருமக்கள், ஆன்றோர் பெருமக்கள், ஆன்மீக செல்வர்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், குழந்தைகள் அனைவரும் வந்திருந்து ஆலயத்திலே பேசாமல் இறைவனுடைய நாமத்தை ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று இறைவனுடைய நாமத்தை சொல்லி ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லி இறைவனை வழிபட வேண்டும். கண்ணால் இறைவனை தரிசித்து கொண்டு, காதினால் மந்திர சப்தங்களை கேட்டுக்கொண்டு, வாயினால் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு மனதார நாம் என்ன வேண்டுகிறோமோ அந்த வேண்டுதல் எல்லாம் உடனடியாக நிறைவேற்றப்படும். அதுதான் இதற்கு உரிய ஒரு முக்கிய சிறப்பு. அப்பேற்பட்ட இந்த வழிபாட்டிலே அனைவரும் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும். இன்றைய தினம் காலை முதல் ஆரம்பித்து மதியம் வரையிலே நடைபெறக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் மக்களுக்காக செய்யக்கூடியதாக பூர்வாங்க கிரியை என்று சொல்லக்கூடிய வகையிலே அமையப்பெறுகிறது. இன்று மாலை முதல் ஆரம்பித்து நாளை வரையிலே நடைபெறக்கூடிய கிரியைகள் உத்தராங்க கிரியைகளாக இறைவனுடைய இறை சக்தியை, அருள் சக்தியை சேர்க்கும் வண்ணமாக பலவிதமான பூஜைகளோடு யாகசாலையிலே, யாக வேள்விச்சாலையிலே யாகத்துடன் சேர்ந்து இந்த வழிபாட்டுகளை எல்லாம் மிக உயரிய முறையிலே சிவாகம முறை நெறிப்படி நடத்த இருக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு கும்பாபிஷேகத்தை தரிசிப்பதனாலே, கோபுரத்தை தரிசித்தாலே கோடி புண்ணியம் என்பார்கள். ஒரு கோவிலையும் கட்டி கோபுரத்தையும் கட்டி அதற்கு கும்பாபிஷேகத்தை தரிசித்தால் கோடான கோடி புண்ணியம் நமக்கு வர இருக்கிறது. இப்பிறவிலும் மட்டுமல்ல, இந்த கும்பாபிஷேகத்தினுடைய பலன் நம்மளுடைய 14 தலைமுறைக்கு இந்த புண்ணியமானது நம்மை எல்லாம் வாழ வைக்கப் போகின்றது என்று சொன்னால், வாழ்வாங்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே இந்த கும்பாபிஷேகத்திற்காக இன்றைய தினம் அஸ்திர பூஜையோடு சேர்ந்து அனைவருக்கும் கும்பாபிஷேகத்திற்காக ஆண்களுக்கெல்லாம் திருக்காப்பு இடுதல், காப்பு கட்டும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே நாம் 11 தினங்களாக அனைவரும் விரதம் இருந்து வருகிறோம். கும்பாபிஷேகத்திற்காக அக்னி சாட்சியாக ஆச்சாரிய பெருமக்கள் இங்கே திருக்காப்பு கட்டிவிட இருக்கிறார்கள். அதை அனைவரும் ஏற்றுக்கொண்டு ஒரு கும்பாபிஷேகத்திலே கலந்து கொள்வதற்கே அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக வேண்டும். இப்பிறவியிலும் மட்டுமல்ல, முப்பிறவியிலும் கிடைக்கப்பெறாத ஒரு பெரும் பாக்கியமாக ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்துவது, அதை தரிசிப்பது என்று சொன்னால் அது மிகையாகாது. அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்றார் ஔவையார். இந்த உலகத்திலே பல்லியாக, நாயாக, மாடாக, எறும்பாக 7 லட்சம் பிறவிகளை எடுத்து கடும் தவத்திற்கு பிறகு இந்த மானிட பிறவி கிடைக்கப் பெறுகிறது. இப்பிறவியை மறுபிறவி இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பணம், பதவி, புகழ் இவைகள் எதுவும் நிறைவு செய்யாது. இறைவனுடைய அருள் மட்டுமே நம்மை வாழ்வாழ்ந்து வாழ வைக்கும், நம்மளுடைய வம்சத்தை, சந்ததிகளை வாழ வைக்கும் என்பதற்காகவே நம்மளுடைய ஆலயத்தினுடைய வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சான்றோர் பெருமக்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் தந்திருக்கிறார்கள். அதுவும் குலத்தை காத்த கடவுளாக, குலதெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவது என்பது நம்மளுடைய குலத்தை எல்லாம் வம்ச அபிவிருத்தியை கொடுத்து வாழ்வாங்கு வாழடியாக வாழ வைக்கக்கூடியதாக அமையப்பெறுகிறது. அனைவரும் எம்பெருமானிடத்திலே வேண்டும் போது கார் வேணும், பங்களா வேணும், பணம் வேணும், பதவி வேணும்னு கேட்கறத விட நின்னையே நான் வேண்டி நான் செய்யும் தவமாகும். எம்பெருமான் சுடலமாட சுவாமியே நீயே எனக்கு வேணும்னு அவர்கிட்ட எப்போது என் கூட இருக்கணும், நான் என் கூடையே இருந்து என்னை வழிநடத்தணும், என்னுடைய வம்சத்தை வாழ்வாங்க வாழ வைக்கணும் அப்படின்னு எம்பெருமானிடத்திலே வேண்டும். ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டு கையை தட்டினோம் அப்படின்னா எப்படி அந்த மரத்தில் உள்ள பறவைகள்லாம் சடசடன்னு பறந்து போகுமோ, அதே போல இறைவனுடைய நாமத்தை ஓம் நமச்சிவாய, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் நமோ நாராயணாய, முருகா முருகா என்று ஊன் உருக, உயிர் உருக, மனம் உருக நாம் சொன்னால் எப்படி மரத்துக்கு கீழே நின்றுட்டு கையை தட்டினா பறவைகள் எல்லாம் பறந்து போகுமோ, இந்த உடம்பு தான் மரம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊழ் வினை தான் பறவை. ஆக நம்ம இறைவனுடைய நாமத்தை ஜெபிக்கும் போது நம் உடம்பிலே இருக்கக்கூடிய எல்லா பிணிகளும் எல்லா தோஷங்களும் விலகிவிடும். அதனுடைய ஆரம்பமாக இன்றைய தினம் முதல் ஆரம்பித்து நாளை தினம் வரையிலே
ஒவ்வொரு யாக பூஜைகளும் ஆலயத்திலே நடைபெற இருக்கிறது. ஆங்காங்கே இருக்கும் சான்றோர் பெருமக்கள் எல்லாம் அலைகடலென வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஏனைய பக்தர்களும் விரைவாக ஆலயத்துக்கு வந்து சேர வேண்டும். இன்று மாலை முதல் கால யாக வேள்வி முன்பாக தீர்த்த சங்கிரகணம் என்று பிள்ளையார் கோவிலுக்கு சென்று கும்பாபிஷேகத்திற்காக புனித நீர் எல்லாம் எடுத்து வர இருக்கிறோம். தாய்மார்கள் எல்லாம் தங்களுடைய இல்லத்திலே மஞ்சப்பால் தயார் செய்து, மஞ்சப்பால்னா பால் கிடையாது, தண்ணீருடன் மஞ்சள் தூள், வேப்ப இலை, வேப்பங்குழுந்தை சேர்த்து பச்சை கற்பூரம், ஏலக்காய் போன்ற வாசனை திரவியங்களை ஒரு சிறிய குடத்திலே தீர்த்தத்தை பிடித்து வைத்து அதிலே சேர்த்து வீட்டிலே தயார் செய்து கொள்ள வேண்டும். மாலை 5:30 மணி அளவிலே அந்த மஞ்சப்பாலை பிள்ளையார் கோவிலிருந்து தீர்த்தம் கொண்டு வரும்போது எல்லாரும் ஊர்வலமாக கொண்டு வந்து உங்களுடைய திருக்கரங்களாலேயே எல்லா தெய்வங்களுடைய திருவுருவ சிலைகளையும் இங்கே தயார் செய்து வைப்பார்கள். ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர் தாங்கள் தாய்மார்கள் கொண்டு வரக்கூடிய அந்த மஞ்சப்பாலை தெய்வத்துக்கு உங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் அந்த பலன். இன்று இரவு அந்தந்த இடத்துல அந்த தெய்வத்தை செலவிட்டாச்சு அப்படின்னா எல்லா மருந்துகளையும் சார்த்தியாத்திய இன்கூட்டு மருந்து, அஷ்டபந்தன மருந்து என்று சொல்லுவார்கள். 8 விதமான மூலிகையினால் தயாரிக்கக்கூடிய அந்த மருந்தை எல்லாம் சார்த்தி அந்தந்த தெய்வங்களை அந்தந்த இடத்திலே ஸ்தாபனம் செய்வார்கள். செய்துவிட்டால் நாளை முதல் கும்பாபிஷேகத்திற்கு பிறகு பூசாரி மட்டும்தான் அபிஷேகம் செய்வார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு நாளைக்கு நான் சூடாக இருக்கேன்ப்பா, நான் உஷ்ணமாக இருக்கேன், என்னை குளிர வைக்கணும்னு தெய்வம் உத்தரவிட்டு இருக்கிறார். ஆகவே தாய்மார்கள் எல்லாம் இந்த பெரும் வாய்ப்பை, பெரும் பாக்கியத்தை தவறவிடக்கூடாது. இன்று மாலையிலே 5:30 மணி அளவிலே குளித்துவிட்டு சுத்தபத்தமாக அவரவர்கள் இல்லத்திலே அந்த மஞ்சப்பாலை தயார் செய்து கொண்டு எம்பெருமானுக்கு அதை ஊர்வலமாக எடுத்து வந்து 3/4 வாசி அந்த மஞ்சப்பாலை அபிஷேகம் பண்ணி 1/4 வாசி மஞ்சப்பாலை உங்கள் வீட்டில் கொண்டு போய் தெளிச்சிங்கன்னா வீட்டிடமஸ்தோ நமசோபசத்ய மித்ரம் தேவமித்ரதேயன்னோஸ்து நூராதான் ஹபிஷா பர்தஜந்தஹ ததந்தீவேவ சர்தஸ்வீராஹ प्रादरग्यं प्रादरन्द्रगमहवावहे प्रादरमित्रावरुणा प्रादस्विनाः प्रादर्भगं भूषणं ब्रह्मणस्पतिं प्रादस्सोममुदरुद्रगं भवेम अर्जितमहमुग्रहं भवेम वयं पुत्रमदरेर्यो विधर्ता आर्भ्यश्चिद्यमन्यमानश्चिरश्चिद्राजादित्यं भगं भक्षेत्याः दर्भगसध्यरादोपकेमान्द्रियमुदमददन्नः भगप्रणोदिर्यगो भिरश्रीर्भगप्रन्ध्रवन्द्रवन्दस्याम वेदानि भगवन्तस्यामोदप्रविद्ववदन्तु गोमदेनौषासो वीरवदे सदमुच्चन्तु भद्राः विदुघाणा विश्वदः प्रवीरा इयम्बादसस्तुभिः सदानः भागीरथं सन्दवथा भागं जिगीर्षति अभागमद्येदं कुरु मामध्ये भागिनं गुरु समं समद्योवसे विषण्णग्ने विश्वाः नर्यः इलस्तदे सविद्यसे सदाव सौम्याभरा संगच्छद्वं संवादद्वं संभोमणाहं सुजानता भागयथा पूर्वे संजानाना उपासादे समानो मन्त्र समेध समानी सामानं मनस्सगचित्तमेधा समानो मन्त्राभिमन्त्रे सवारी रावो हविषाजोऽपि समानी भागो दिहो भियं दधा नागराजस्पत्रा पराजिदासो परिजायन्ता सुगुरुं प्राप्त्य नमस्वेदाभिधानाय नानागमविदायिने कैवल्यकल्पतरुवे कल्याणगुणे नमः शिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाचार्यपर्यन्ता वन्दे गुरुपरम्परा शिवसमारम्भां श्रीकण्ठाचार्यमध्यमाचार्यपर्यन्ता वन्दे गुरुपरम्परा शिवतनयविरट्टं सर्वकल्याणमूर्तिं परशुकमलहस्तं मूषितं मोदकेन व्यालजम्भोजरङ्गं मम हृदयनिवासं श्रीगणेशं नमामि सिन्दूरारुणविग्रहां त्रिनयना माणिक्यमौली स्फुरते तारानायकशेखरां பெருமான பிரார்த்தனை பண்ணீங்க. சுடலமாட சுவாமி, எல்லா தெய்வங்களும், பேச்சியம்மன், இசக்கியம்மன், முண்டசுவாமி, எல்லா தெய்வங்களையும் பிரார்த்தனை பண்ணி எல்லா மக்களும் இன்பமுற்று வாழணும். ஏதாவது தவறு செய்திருந்தால், நம்ம தப்பு பண்ணியிருந்தால் அதெல்லாம் மன்னிச்சு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று வாழ்வாங்கு வாழ வேணும். நம்ம குலத்தை எல்லாம் வாழடியாக வாழ வைக்கணும். நல்ல மனதார உங்களை
உங்களுடைய பிரார்த்தனையை மனதார பிரார்த்தனை பண்ணீங்க. 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்திள் இளம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பாலும் தெழுதேனும் பாகும் பருப்பும் இவை 4 நான் தருவேன். கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு. சங்கத்தமிழ் 3 தா ஆதி பூஜ்யாய தேவாய தந்தமோதக தாருணே வல்லபா பிராணகாந்தாய ஸ்ரீ கணேசாய மங்களம் மங்களம் ஸ்கந்தாய கார்த்திகேயாய பார்வதி நந்தனாய ச மகாதேவ குமாராய ஸ்ரீ சுப்பிரமணியாய நமோ நமஹ. ஓம் ஓம் நமோ பகவதே மகாமாயாய கோமுகாய சத்ரு சம்ஹரணாய பக்த பரிபாலனாய பக்த சம்ரக்ஷணாய தம் கும்படே ஓம் ஹ்ரேம் உத்திஷ்ட புருஷி கிம் சுபுஷி பயம் மே சமுபஸ்திதம் எதி சக்கியம் அசக்கியம் வா தன்மே பகவதி சமய ஸ்வாஹா. பிள்ளையார கூட்டுங்க. சுக்லாம் பரதரம் வெட்டும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேதே சர்வ விக்ன உபசாந்தையே. வலது கையால் பூவோடு சேர்த்து அப்படி மூக்கை பிடிச்சிட்டு பாதி பாதி பூ 2 கையில் வச்சுங்க. வலது கையால் மூக்கை பிடிச்சிட்டு 3 தடவை ஓம் ஓம்னு சொல்லுங்கள். ஓம் ஓம் ஓம். இடது கை கீழே வலது கையை வச்சு இப்படி மூடிங்க. இடது கை கீழே வச்சு வலது கையை வச்சு இப்படி மூடிங்க. வலது தொடைக்கு மேலே வச்சுங்க. வலது தொடைக்கு மேலே வச்சுங்க. மமோ பார்த்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பரமேஸ்வரியாஜ்ஞயா பரிபூர்ணதா சித்தியர்த்தம் ததேவ லக்ன பரிசமாப்தியர்த்தம் சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம் ஆதௌ ஸ்ரீ மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. ஆதௌ ஸ்ரீ மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. அஸ்திரேண சம்பிரோக்ஷ்ய நமः தர்மாய நமः பத்மாய நமः பத்மஸ்யோபரி வியாசனாய நமः மணிமம் கணேசம் குடார வக்ஷஸ்ரஜ ஊர்துகாப்யா சலட்டுகந்தந்தமதக்கராப்யாம் அமேராப்யாம் சதாமீரே வித்யா வித்யாதேகாய நமः புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய வரவரத சர்வதிரம் மே விசவானய ஸ்வாஹா. அஸ்மின் ஹரித்ரா பிம்பே சாம்பிர பிம்பே சர்வ சாட்சி பூதம் வல்லபாம்பா சமேத மகாகணபதிம் தியாயாமி. எல்லாரும் பிள்ளையார்ட்ட போட்டுருங்க அந்த பூவை. இத்யாவாஹ்ய ஆபாகண ஸ்தாபன நிரோதனே குண்டன மோதகபுத்ராந்த பிரதஸ்ய நமः ரத்ன சிம்மாசனம் சமர்ப்பயாமி. ஓம் கணபதே நமः. பாத்யம் பாத்யம் சமர்ப்பயாமி. ஓம் கணபதே நமः. அர்க்யம் அர்க்யம் சமர்ப்பயாமி. ஓம் கணபதே நமः. ஆஜமணியம் சமர்ப்பயாமி. ஓம் கணபதே நமः. மதுபர்க்கம் சமர்ப்பயாமி. ஓம் கணபதே நமः. சமர்ப்பயாமி. ஸ்நானானந்தரம் ஆஜமணியம் சமர்ப்பயாமி. யஜ்ஞோபவீத உத்தරීய ஆபரணார்த்தே அலங்காரணார்த்தே அக்ஷரான் சமர்ப்பயாமி. ஓம் கணபதே நமः. கண்டான் தாரயாமி கந்தசோபரே ஹரித்ரா குங்குமார்ச்சனம் சமர்ப்பயாமி. கணபதே நமः. அக்ஷரான் சமர்ப்பயாமி. ஓம் கணபதே நமः. மாலாம் சமர்ப்பயாமி. ஓம் கணபதே நமः. பூஜயாமி. ஒரு பூவா பிள்ளையார்ட்ட அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சுமுகாய நமः. ஓம் ஏகதந்தாய நமः. ஓம் நமः. ஓம் கிரகணகாய நமः. ஓம் விகடாய நமः. ராஜாய நமः. ஓம் விஜானகாய நமः. பூமஹேதவே நமः. தக்ஷாய நமः. பாலச்சந்திராய நமः. ஓம் நமः. துண்டாய நமः. சூர்பகராய நமः. விளம்பாய நமः. ஸ்கந்தபூரகாய நமः. விநாயகாய நமः. கணபதே நமः. பாலகணபதயே நமः. கணபதே நமः. கணபதயே நமः. கணபதே நமः. கணபதயே நமः. கணபதே நமः. கணபதயே நமः. கணபதே நமः. கணபதயே நமः. ஆனந்தாதி கணபதே நமः. கணபதயே நமः. ஆதேச கணபதே நமः. கணபதயே நமः. கணபதே நமः. சமேத மகாகணபதே நமः. நானாவித பரிமளபத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. ஓம் தசாங்கங்குலோ தூபம் சுகந்தமுடோ சர்வதேவாணா தூபோ மிருதுகிரிக்யதாம் ஆக்ராபதாமி சாத்யம் பிரபக்தி சம்யுக்தம் மன்னினா ஜோஷினம் மங்களம் தேவம் திரைலோச்சதி விராவஹம். நமः ஞானப்ரதோஜம் தீபம் சந்தர்சதாமி. அக்ராதரமः கபதாभ्याம் ஸ்வாஹா. கதலீஃலதாம்பூலம் நிவேததாமி. அனந்தர ஆஜமனீயம் சமர்ப்பதாமி.
प्रणतोऽस्मि विनाशक अस्ति मुखम् पूज्याय देवाय कर्पूरे ज्योतिः योपां पुष्पं वेद प्रजावाहन् वृषभान् भवति पापां पुष्पं पुष्पवान् प्रजावाहन् वृषभान् भवति वेद योपामायतनं वेद आयतनवान् भवति वेदोक्तमन्त्रपुष्पादिनं समर्पयामि वक्रतुण्ड महाकाय कोटि सूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला संस्फुरातुं सां सर्वदोदयमङ्गलं कान्दाय कल्याणदेन श्रीभक्तेन्द्रियवासाय श्रीनिवासाय मङ्गलं षड्गुणं चैव कुमारं कुलभूषणं श्रीरामदिं वन्दे सर्वकार्यार्थसिद्धये सदानन्दा सर्वभूतदयापरा महाबाहो शास्त्रे तुभ्यं नमो नमः संपृक्तौ वागर्थ प्रतिपत्तये पितरो वन्दे पार्वती परमेश्वरं मङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थ साधिके गौरी नारायणि नमोऽस्तुते क्रूरकं विलासि लोकरक्षकं अनायकी कर्णायकं विनाशिते पदैत्यकं नदासुभासुनाशकं नमामि तं विनायकम् तेदरादिभीकरं नवोत्थितार्थभास्वरं नमस्सुरारिनिर्जरं नकादिकापदुद्धरम् கொண்டமலர்தூவி விரையளிப்ப நாள்தோறும் முறை கொண்டு நின்றடியார் முற்றாமே பணி செய்ய சிறை கொண்ட பண்டரையும் செங்காட்டன் கொடியதனுள் கரை கொண்ட கண்டத்தான் கணபதி சரத்தானே நம் கடம்பனை பெற்றவர் பங்கினன் தன் கடம்பை திருக்கரக் கோயிலால் தன் கடன் அணி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே உம்பர்தரு தேனுமணி கசிவாகி உன் கடலித்தேன் அமுதத் துணர்வூறி இன்ப ரசத்தேன் பருகி பலகாலும் எந்தன் உயிர் காதர்வுற்றருள்வாயே தம்பி தனக்காக வனத்தனையோனே தந்தை வளர்த்தால் அருள்கை துணையோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமானே சிவா திருச்சிற்றம்பலம் देवदेवोत्तमा देवदा सार्वभौमा अखिलांड कोटि ब्रह्मांड नायक महागणपति प्रीत्यमान हंसध्वनि राग प्रिय हंसध्वनि रागम अवतारय श्री पेची अंबिका प्रीत्यमान मधुबंदी राग प्रिय मधुबंदी रागम अवतारय श्री सोडलमाडै स्वामी प्रीत्यमान शिवरंजनी प्रिया शिवरंजनी रागम अवतारय श्री यशक्यंबिका प्रीत्यमान आनंद भैरवी राग प्रिय आनंद भैरवी रागम अवतारय
மகாகணபத்யாதி சகல தேவதா பிரீத்தியமான ஆதிதாள பிரிய ஆதிதாளம் அவதாரயா. மகாகணபதே நமஹ. சமஸ்த பரிவார தேவதாசீராய ருத்ரகால பரமேஸ்வராய நமஹ. அநேக கோடி பிரதட்சிண பிரார்த்தனை ராஜோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. விக்னராஜ கணேசானாம் சிவபுத்திர விநாயக சுக்லாம் பிரதரம் வெட்டும் ஸ்ரீவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேதே சர்வ விக்ன உபசாந்தயே. ஓம் 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 பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः த்விதீயபரார்த்தே ஸ்வேரவராக கல்பே வைவஸ்வரமன்வந்தரே அஷ்டாவிंशतमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे नाम संवत्सरे उत्तरायणे शिशिरऋतौ मीनमासे कृष्णपक्षे प्रथमायाम् उपरि द्वितीयायां सुबदिदौ प्रथमायां सुबदिदौ वासरः संयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकर्ण शुभलग्न शुभहोरा शुभनिमिष एवं गुण सकल विशेषेण विशिष्टायाम् अस्यां वर्तमानायामिनां प्रसाद सिद्ध्यर्थं वल्ली देवसेना समेत जयंतीनाथ षण्मुखनाथ नववीर पूजित मयूर वाहन जय जय शत्रु संहार सुब्रह्मण्य परमेश्वर प्रसाद सिद्ध्यर्थम आचियूर यदि नामांगल विराजमान ग्रामस्थाने विराजमान श्री आनेमुडियार धर्मशास्ता प्रसाद सिद्ध्यर्थम इष्टदेवता कुलदेवता सस्मिन्नालये सपरिवार देवदासीराय रुद्रकाल परमेश्वर सुडलमान स्वामिनां पेचिकालियंबिकायाः इसैक्यंबिकायाः मुंडस्वामिनां समस्त परिवार देवतानां குடும்பத்தில் உள்ள எல்லா பெயரையும் ஆச்சாரிய பெருமக்கள் உங்ககிட்ட வருவாங்க. எல்லார்ட்டையும் பேர் சொல்லுங்க. ஆவயோஹோ எஜமானஸ்ய சக குடும்பயோஹோ சக பகாம் சக குடும்பானாம் ஆச்சாரிய வர்க்கானாம் ரித்விஜ வர்க்கானாஞ்ச க்ஷேமஸ்தைரிய தைரிய வீரிய விஜய அபய ஆனந்த ஆரோக்கிய ஐஸ்வர்யானாபிவிருத்தியர்த்தம் இஷ்டகாமியார்த்த சித்தியர்த்தம் புத்திரபோத்திர அபிவிருத்தியர்த்தம் வேதோக்த தீர்காயோ அபிவிருத்தியர்த்தம் பலபுருஷார்த்த சித்தியர்த்தம் சகல வியாதி நிவாரணார்த்தம் அரோக திருடகாத்திரதா சித்தியர்த்தம் பக்த மகாஜனானாம் மனசி சிஞ்சித சகலகாரிய அனுகூல்யதா சித்தியர்த்தம் சர்வத்திர விஜய பிராப்தியர்த்தம் யோதோஷா समजनी तद्दोष परिहारार्थम केशादि पादपर्यंत शरीरे वर्तमान वर्तिष्यमान समस्त रोग पीड़ा बाधा परिहार द्वारा क्षिप्र आरोग्य सिद्ध्यर्थम आवयोः भक्त महाजनानां जन्म अभ्यासादि जन्म जन्मांतरेषु बाल्ये वयसे कौमारे यौवने वार्धके च जागृते स्वप्ने सुषुप्ति अवस्थासु बालक बालकीनां सकल विद्या पारंगतत्व सिद्ध्यर्थम परीक्षस्थाने फलीनां दीर्घ सुमंगल्यावाप्त्यर्थम वयोधिकानाम् आसेदु हिमाचल पर्यंत सकल पुण्यक्षेत्र दर्शन प्राप्त्यर्थम यात्रा बल सिद्ध्यर्थम व्यापार द्वारे व्यवसाय द्वारे उद्योग द्वारे अति उन्नत प्राप्त्यर्थम व्यापाराणां धर्म मार्गेण कोटि कोटि सहस्र कोटि लाभकर सिद्ध्यर्थम आवयोः भक्त महाजनानां गृहेषु अस्मिन् ग्रामे अस्मिन् आलये अलक्ष्मी परिहार द्वारा धनलक्ष्मी धान्यलक्ष्मी संतानलक्ष्मी सौभाग्यलक्ष्मी वीरलक्ष्मी विजयलक्ष्मी आदिलक्ष्मी अन्नलक्ष्मी अष्टैश्वर्य धनाकर्षण कुबेरलक्ष्म्याः नित्यनिवास निरंतर सुखवास परिपूर्णता सिद्ध्यर्थम धन कनक वस्तु वाहनादि लक्ष्मी कटाक्ष सिद्ध्यर्थम आवयोः भक्त महाजनानां जातक वसादे कोचर वसादे चित्र वसाश्च ये गृहाः शुभ इतर स्थानेषु स्थिताः तेषां गृहाणाम् अद्यन्त अधिसहित शुभबल प्रदातत्व सिद्ध्यर्थम एकादश स्थान बलावाप्त्यर्थम आदित्य सोम सकल शाप निवर्त्यर्थम श्री अस्मिन् आलये निवास भूतस्य निवास भूतायाः सपरिवार देवदासीराय श्री रुद्रकाल परमेश्वर श्री सुडलमान स्वामिनां पेचिकालियंबिकायाः श्री यसक्यंबिकायाः मुंडस्वामिनां समस्त परिवार देवतानां पादार विंदयोः अचंचल दृढ़तम भक्ति सिद्ध्यर्थम दैव गोप सकल सुख गोप पंचभूत गोप निवर्त्यर्थम सकल कार्य आनुकूल्यता सिद्ध्यर्थम अस्मिन् आलये अनुष्ठीयमिदं स्वकरिष्यमान पुनरावर्तन जीर्णोद्धारण अष्टबंधन समर्पण महाकुंभाभिषेकर्मणः निर्विघ्नता सिद्ध्यर्थम अस्मिन् आलय सानिध्यार्थम मूर्ति सानिध्यार्थम बिंब सानिध्यार्थम यंत्र सानिध्यार्थम जीवकला सानिध्यार्थम शांतिदकला
சாந்தி கலா, வித்யா கலா, பிரதிஷ்டா கலா, நிவர்த்தி கலாதி கலா சாநித்யதா சித்தியர்த்தம் ஆச்சந்திரார்க்கம் பிரார்த்தனார்த்த பூர்வகம் அஸ்மின் ஆலயே யாவசக்தி பஞ்சாசன பஞ்சமாவரண சகிதாய கும்ப பிரதிஷ்டாபன பூஜா பூர்வகம் விசேஷ மகாகணபதி ஹோம, மகா சுதர்சன ஹோம, குபேர லக்ஷ்மி ஹோம, மிருத்யுஞ்சய ஹோம, நவகிரக மக்க கர்ம கரிஷ்யே தரங்கம் ஸ்தல சுத்தியர்த்தம் சரீர சுத்தியர்த்தம் கிரகஸ்தல பூபாண்டாதி சர்வ உபகரண ஸ்வஸ்தி புண்ணியாகவாஜனஞ்ச அத்ய கரிஷ்யே. லக்ஷதானுதரதோ நிரஸ்ய அபோபஸ்பிரஸ்ய மகாகணபதே நமः. சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி. கஜானனம் பூதகணான் சேவிதம் கபித்தஜம்போ பலசாரவக்ஷிதம் உமாசுதம் ரோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஹரித்ரா பிம்பாதே சுகிருதே சம்யோஜயாமி சுமணார்த்தே க்ஷேமாய புனராகமனாய நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது ஆலயத்தினுடைய திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவிலே மகா கும்பாபிஷேகத்திலே இன்றைய தினம் முதல் வழிபாடாக முழு முதற்கண் கடவுளான விநாயகப் பெருமானை துதிக்கும் விதமாக விநாயகர் வழிபாடு எல்லாம் செய்யப்பட்டு இறைவனிடத்திலே நம்மளுடைய வேண்டுதலை எல்லாம் இன்ன நட்சத்திரம், இன்ன ராசி, இன்ன பெயருடைய இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆலயத்தினுடைய திருப்பணிக்காக இந்த கும்பாபிஷேகத்திற்காக பணத்தினாலோ மனதினாலோ வாக்கினாலோ ஒரு செங்கலை எடுத்து வைத்தவர்களுக்கு கூட இந்த கும்பாபிஷேகத்தினுடைய பூர்ணமான நிறைவான அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும். எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய குடும்ப தோஷம், ஜாதக தோஷம், வம்ச தோஷம், கிரக தோஷம் போன்ற தோஷங்கள் எல்லாம் விலக வேண்டும். நம்மளுடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்கள் எல்லாம் விலக வேண்டும். நம்மளுடைய குடும்பத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய வம்சமாக தொடரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் களைந்து எல்லா விதமான சந்தோஷங்களும் வந்து சேர வேண்டும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் எல்லாம் கல்வியிலே தேர்ச்சி பெற்று முதற்பெண் மாணவனாக மாணவியாக திகழ வேண்டும். திருமணமாகாத ஆண் பெண் இருபாலர்களுக்கும் நல்ல வரன்கள் அமைந்து திருமணம் நடக்க வேண்டும். திருமணமான மணமக்களுக்கு அழகான சந்தான பாக்கியம், குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு வாழிடியாக அந்த எம்பெருமானை வணங்க வேண்டும். திருமணமான பெண்கள் எல்லாம் தீர்க்க சுமங்கலிகளாக இருக்க வேண்டும். வயோதிகர்கள் என்று சொல்லக்கூடிய வயதானவர்கள் காசி முதல் குமரி வரையில் உண்டான புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று வர வேண்டும். வியாபாரம், விவசாயம், உத்தியோகம் செய்பவர்களுக்கெல்லாம் கோடி கோடியாக லாபத்தை ஈட்டுத்தர வேண்டும். இந்த கும்பாபிஷேகத்தினுடைய பூர்ணமான நிறைவான அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்றெல்லாம் இறைவனிடத்திலே மனு கொடுப்பது போல சங்கல்பம் செய்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து பாலாலயம் செய்து வைத்திருந்த ஆலயத்தினுடைய வடகிழக்கிலே ஆலயத்தினுடைய திருப்பணிக்காக பாலாலயம் செய்து வைத்திருக்கக்கூடிய எம்பெருமான் இடத்திலே சென்று இந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் நடத்தப் போகிறோம், அனுமதி தர வேண்டும் என்று தேவதா அனுக்ஞை என்று சொல்லக்கூடிய வகையிலான பூஜைகள் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. யாகசாலையிலே கணபதி பஞ்சாசன பஞ்சமாவரணம் முதல் புண்ணியாக வாஜன சுத்தி கலச பூஜை முதல் ஆரம்பமாக இருக்கிறது. கோமாதாவிற்கு, பசுமாட்டிற்கு பூஜைகள் எல்லாம் மகாலட்சுமி அருளை வேண்டி நடைபெற இருக்கிறது. ஒவ்வொன்றாக தொன்று தொட்டு ஒவ்வொரு பூஜைகளாக நடைபெற இருக்கிறது. இதையெல்லாம் நான் நினைத்தவுடன் நாம் தரிசித்து விட முடியாது. அவனருளாலே அவன்தாள் வணங்கின்னு அவருடைய கோட்டைக்குள்ள வந்து அவர் கையெடுத்து கும்பிடுறதுக்கே அவருடைய அருள் வேணும்னா நம்மெல்லாம் என்ன தவம் செய்தோம். நம்ம முன்னோர்கள் காடு மலை இப்படின்னு பசி பட்டினியா இருந்து விரதம் இருந்து இறைவனை தேடி அருளை பெற்றார்கள் நமது முன்னோர்கள், நம்மளுடைய சான்றோர்கள். ஆனால் நம்ம என்ன தவம் செய்தோம், இந்த பிறவியிலே இப்படி ஒரு பாக்கியத்தை அந்த எம்பெருமான் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு குடமுழுக்கை கும்பாபிஷேகத்தை தரிசிப்பதற்கு, அதை நடத்துவதற்கு, ஒரு திருப்பணிகளை செய்வதற்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே அனைவரும் அமைதி காத்து பூஜைகளிலே பங்கு கொண்டு எல்லாம் வல்ல சுடலமான சுவாமி, பேச்சி அம்பிகை, இசக்கி அம்பிகை, முண்டசுவாமி போன்ற எல்லா தெய்வங்களுடைய அருளை பெற்று செல்லுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். எம்பெருமானுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும். அனைவரும் அமைதி காத்து பூஜைகளிலே கலந்து கொள்ள வேண்டும். 16 செல்வங்களோடு பெருவாழ் வாழ வேண்டும். நம்மளுடைய அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியிலே சொல்வது போல 16 செல்வங்களோடு, 16 செல்வங்கள் என்றால் 16 குழந்தை இல்லை, 16 செல்வங்கள், கலையாத கல்வியும்
குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் கணவனும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துளையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தூயனின் பாதத்தில் இன்று 16 செல்வங்களை எப்படி சொன்னாரோ அனைவருக்கும் அந்த 16 செல்வங்களோடு பெருவாழ் வாழ வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்து கொண்டு எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டு அருளை பெற்று செல்லுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விநாயகர் பெருமானுடைய அருள் பிரசாதமானது வழங்கப்படுகிறது. மகா கணபதி பிரசாத்.